ஹாஃபி வணக்கம். இந்த எக்கனாமிக் நியூஸ் ஓகேவா, வணிக பகுதி இந்த பங்குச்சந்தை இருக்குல்ல, ஸோ இது வந்து டெய்லி ஏற்றம் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை ஓகேவா. அடுத்து இது பாருங்கள், பணவீக்கம் 3.80% உயரும் என்றும் கணிப்பு ஓகேவா. இல்லை பணவீக்கம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் இப்போ நீங்கள் ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா பணவீக்கம் இருக்கும்போது அந்த பொருள் 100 ரூபாய்க்கு, 1 கிலோ தக்காளியோட விலை 50 ரூபா அப்படின்னா பணவீக்கம் இருக்கும்போது 1 கிலோ தக்காளியோட விலை 100 ரூபாய் இருக்கும். ஸோ அந்த பணம் ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா. இந்த ரூபாய் மதிப்பு 25 காசுகள் வீழ்ச்சின்னு இருக்குல்ல, இது வந்து அமெரிக்க டாலருக்கு ஈக்குவல் பண்ணுவாங்க. இப்போது எவ்வளவு வந்தால் 94.47 காசு இருக்குது நம்ம இந்திய ரூபாய்க்கு $1 ஓகேவா. அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவானது. ஆனால் நம்ம இந்தியாவில் இந்த ட்ரேட் பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஓகேவா. ஸோ நான் இது டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஓகே, இதை சொல்கிற அளவுக்கு நான் நேற்று ஐபிஎல் புள்ளி இப்படி சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் இருக்குங்க, செகண்ட் பஞ்சாப், தேர்ட் பெங்களூர் ஓகேவா, ஃபோர்த்து ராஜஸ்தான். இந்த புள்ளி இப்படியில் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரதில்லை. இன்றைக்கி வந்து ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் போட்டி ஓகேப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.